வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முத்து. இந்த வீடியோவில் நம்ம விவோ T3 ப்ரோவோட ஃபுல் டீடைல்ஸ் பார்த்துறோம். மொபைல் லான்ச் பண்ணிட்டாங்க. ஸ்டார்டிங் ப்ரைஸ் 22,000. ஸோ 8GB RAM 128GBன்னு ஒரு வேரியண்ட்டு, அது 22,000 கிடைக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா 8GB RAM 256GB வேரியண்ட்டு, அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24,000 கிடைக்குது. சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 3rd September 12 PM தான் ஃபஸ்ட்டு சேல் இருக்குது. ஸோ லான்ச்சிங் ஆஃபர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 3,000 உங்களுக்கு இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. இது ஃப்ளிப்கார்ட் எக்ஸ்க்ளூசிவாக இருக்குது. அப்படி இல்லைனா உங்களுடைய பழைய மொபைல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிங்கன்னா அதில் அந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் 3,000. ஸோ எப்படி பார்த்தாலும் 3,000 தான் கொடுக்குறாங்க. ஸோ இந்த இடத்துல 6க்கு பதில் அண்டு கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். எதனால் அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறவங்களுக்கு கார்டு ஆஃபர் அண்டு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். 2 கலர் வேரியண்ட் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர், இன்னொன்று க்ரீன் கலர் அப்படிங்கிறாங்க. பட் அது வந்து பிளாக் கலர் மாதிரி தெரியுது பார்க்குறதுக்கு. ஸோ ஆரஞ்சு கலர் பார்த்தீங்கன்னா வீகன் லெதர் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று க்ரீன் கலர் பார்த்தீங்கன்னா மேட் ஃபினிஷ் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெண்டு வேரியண்ட்டை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுலேருந்து ஒரு 3,000 நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டீங்கன்னா அதான் உங்களோட ஒரிஜினல் ப்ரைஸு. ஸோ 8,128 25,000 அண்ட் 8,256 பார்த்தீங்கன்னா 27,000. 2,000 டிஃப்ரெண்ட்டில் ரெண்டு வேரியண்ட் தான். பட் IQ Z9S ப்ரோவில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 வேரியண்ட் இருக்குது. ஒன்று 8,128 8,256 அண்டு 12,256. ஸோ இவங்க வந்து அந்த 12,256 கட் பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு அமேசானில் கிடைக்குது IQ Z9S Pro. ஸோ அந்த IQ Z9S Pro என்ன இருக்கோ அது அப்படியே அச்சலாக உங்களுக்கு டிட்டோவாக கொடுத்துருக்காங்க. 2 மொபைலுமே ஒரே மொபைல் தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே 25,000 தான். பட் லான்ச்சிங் ஆஃபராக 3,000 டிஸ்கவுண்ட் கொடுத்ததை இப்போ வந்து 2,000 மாற்றிட்டாங்க. ஓகே, இப்போ இந்த விவோ T3 Pro 5G மொபைலில் பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். ஸ்னாப்ட்ராகன் 7 Gen 3 அண்டு திக்னஸ் பார்த்தீங்கன்னா 0.749 சென்டிமீட்டர். ஸோ எம்எம்மில் பார்த்தீங்கன்னா 75 mm அப்படின்னு வச்சுக்கலாம். 7.5 mm திக்னஸ் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிடலாம். ஸோ இது திக்னஸ் வைஸ் கம்மி தான். பட் உங்களுக்கு 5,500 mAh பேட்டரி வந்து உள்ளே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். சோனி IMX882 அப்படிங்கிறது ஆல்ரெடி இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ விவோ T3லேயும் அதே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அன்பாக்சிங் வீடியோவும் போட்டிருக்கோம். அண்டு 4,500 nits பீக் பிரைட்னஸ் இருக்குது. கர்வ்டு டிஸ்பிளே இருக்குது. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்குது. ஸோ 8 MP அல்ட்ரா வைடும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட AnTuTu ஸ்கோர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிப் செட் பார்த்தீங்கன்னா 8 lakh சம்திங் ப்ரொடியூஸ் பண்ணுறதா போட்டிருக்காங்க. ஸோ நல்ல விஷயந்தான். ஸோ 5,500 mAh பேட்டரி கொடுத்து உங்களுக்கு ஒரு ஸ்லிம்மாக அண்டு 184 கிராம் வெயிட்டில் கொடுக்குறாங்கன்னா சூப்பரான சாய்ஸு. ரியரில் நீங்கள் 4K 30 FPSல வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அண்டு செல்ஃபி பார்த்தீங்கன்னா 1080p 30 FPSல வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் உங்களுக்கு LPDDR4X ரேம் தான் கொடுத்துருக்காங்க. அண்டு UFS 2.2 தான் ஸ்டோரேஜ் கொடுக்குறாங்க. அது வந்து ரீட் ரைட் ஸ்பீடு கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு 3.1 கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் ஒரு 25,000 மொபைல்லே உங்களுக்கு LPDDR4X ரேம் தான் கிடைக்கும். அண்ட் UFS 2.2 ஸ்டோரேஜ் தான் கிடைக்கும். ஸோ அதனால் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் நான் அதிகமாக பண்ணோம் அப்படின்னா அது கொஞ்சம் சூப்பர் ஃபாஸ்ட்டாலாம் இருக்காது. ஸோ அதனால் ஆல்ரெடி நீங்கள் யூஸ் பண்ணுற மொபைல் வந்து உங்களுக்கு UFS ஸ்டோரேஜ் 3.1 இருந்துச்சுன்னா இந்த மொபைல் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு செட் ஆகுமா அப்படிங்கிறத திங்க் பண்ணிங்க. ஸோ ஃபஸ்ட் டைமாக நீங்கள் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட் டீலாக தான் இருக்கும் இது. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மொபைல் தான். பட் ப்ரைஸ் வந்து ஓகே தான், ரீசனபிளாக தான் இருக்குது. 22,000 உங்களுக்கு கார்டு ஆஃபர் போக கிடைக்குதுன்னா ஓகே அப்படின்னு தான் சொல்லலாம். பெஸ்ட் டீல் தான். பட் இது வந்து லான்ச்சிங் ஆஃபராக உங்களுக்கு 22,000 கிடைக்கும். இப்போ IQவில் ஏற்றின மாதிரி திரும்ப ஒரு 1000 ரூபா மறுபடியும் ஏற்றுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏற்றினாலும் மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஆஃபர் வந்ததுன்னா கம்மி பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ 2 மொபைலில் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே ப்ரைஸில் தான் இருக்கும். அதாவது விவோ T3 Pro அண்ட் IQ Z9S Pro. பட் இப்போ வந்து உங்களுக்கு 1000 ரூபா டிஃப்ரெண்ட்டில் இருக்குது. ஸோ IQவோட விவோ வந்து 1000 ரூபா கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் இப்போ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணதுன்னா விவோவை செலக்ட் பண்ணுறது பெஸ்ட் சாய்ஸு. இது ஃப்ளிப்கார்ட் எக்ஸ்க்ளூசிவாக இருக்குது. ஸோ பை லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன்னு செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 256GB வேரியண்ட் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு நிறையா ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்திங்கன்னா செட் ஆகும். அதே மாதிரி ஸ்டோரேஜ் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். ஸோ 128GB வேரியண்ட்டு இது வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணல, ஆல்ரெடி 64GB தான் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் வந்து 128GB வேரியண்ட்டை செலக்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் ஆல்ரெடி நீங்கள் 128GB வேரியண்ட்டு யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து சிஸ்டம் ஸ்டோரேஜ் ஃபுல்லு அப்படின்னு காமிச்சிது அப்படின்னா நீங்கள் டெஃபினட்டாக வந்து 256GB வேரியண்ட்டை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ ரெண்டு வேரியண்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ளே நம்ம செக் பண்ணி பார்த்தாலும் இதில் 256 அண்டு 128. ஸோ ரேம் டைப் பார்த்தீங்கன்னா 8GB ரேம் LPDDR4X ரேம்.
அதே மாதிரி இந்த மோட்டரோலா மொபைல்ஸில் கொடுக்குற மாதிரி ஃபுல் டீட்டெயில்ஸும் பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட் பேஜில் கொடுத்துட்டாங்க ஃப்ளிப்கார்ட்டில். ஸோ ஒரு பிரைட்டரான ஒரு டிஸ்பிளே இருக்குது. ஸோ 2 கலர் வேரியண்ட்டு தான் இருக்குது. உங்களுக்கு ஒயிட் கலர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த மார்பிள் ஃபினிஷில் நீங்கள் வந்து டெஃபினட்டாக இதில் தான் போய் ஆகணும், ஐக்யூ தான் போய் ஆகணும். விவோவில் பார்த்தீங்கன்னா அந்த மார்பிள் கலரை கொடுக்கல. ஸோ எப்படி பார்த்தாலும் நமக்கு மெயின் கேமரா இருக்குது அண்ட் அல்ட்ரா வைட் இருக்குது, அது வரைக்கும் ஒரு நல்ல விஷயம். ஸோ ஆல்ரெடி கொடுத்த அந்த T2 ப்ரோவோட கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு டியூல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட் இருக்குது, அது ஒரு நல்ல விஷயம். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு இந்த தடவை தான் ப்ரோ சீரீஸ், அதாவது T சீரீஸில் ப்ரோ வெர்ஷனில் டியூல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட் கொடுக்குறாங்க. ஸோ அதே மாதிரி V சீரீஸ்லையும் V40 தான் உங்களுக்கு டியூல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட்டும் கொடுக்குறாங்க. ஸோ 3000 கார்டு ஆஃபர் போக 22,000க்கு விவோ T3 ப்ரோ பெஸ்ட் டீல் தான். அதே மாதிரி 256 GB வேரியன்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24,000க்கு கிடைக்குது. ஸோ விவோ அப்படின்னாலே கொஞ்சம் காஸ்ட் வைஸ் அதிகமாக தான் இருக்குது. ஸோ அதனால் விவோ ஓப்போ அப்படிங்கிறது ஆன்லைன் மொபைலும் பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரைஸஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஸோ 22,000 அப்படிங்கிறது ரீசனபிள் தான். பட் ஆன்லைன் டிவைசஸில் மற்ற பிராண்டு இந்த விவோவோடைய குரூப்லேயே பார்த்தீங்கன்னா ரியல்மி அதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட் டீல் கிடைக்கும். ஸோ இது நீங்கள் கார்டு ஆஃபர் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25,000 அண்டு 27,000. ஸோ 27,000க்கு 8 GB RAM 256 GB வேரியன்ட் வாங்குறதுக்கு பதில் ரியல்மியில் GT60 அப்படிங்கிற மொபைலை செலக்ட் பண்ணலாம், இல்லை OnePlus Nord 4 அப்படிங்கிற மொபைலையும் செலக்ட் பண்ணலாம். கிட்டத்தட்ட சேம் ப்ரைஸில் உங்களுக்கு பெஸ்ட்டு ப்ராசஸர் கிடைக்கும். பட் விவோ தான் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு விவோ T3 ப்ரோ இப்போ லேட்டஸ்டான மொபைல் பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு சேலில் நீங்கள் யாராவது பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்கன்னா இப்போலேருந்து செக் பண்ணிவிட்டு வாங்க. ஸோ இது மட்டும் உங்களுக்கு பெஸ்ட் டீல் கிடையாது. ஸோ உங்களுக்கு விவோ பிடிக்கும் அப்படின்னா டெஃபினட்டாக 22,000க்கு 128 GB வேரியன்ட்டு, 24,000க்கு 256 GB வேரியன்ட்டு செலக்ட் பண்ணலாம். ஸோ விவோ தவிர வேறு பிராண்டில் மொபைல் எடுக்கலாம்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்கமான சாய்ஸஸ் இருக்குது. ஸோ கேமரா தான் எனக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி, எனக்கு பர்ஃபார்மன்ஸ் தேவையில்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய நண்பர்களுக்கு ரியல்மி 12 ப்ரோ ப்ளஸ்ஸு. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஓப்போ மாதிரியே தான் இருக்கும் உங்களுக்கு மொபைலு. அது ஆக்சுவலாக வந்து 8 GB RAM 256 GB வேரியன்ட்டு 28,000 இருக்குது. ஸோ அந்த 28,000ல் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 4,000 கார்டு ஆஃபர் போக டெஃபினட்டாக உங்களுக்கு இந்த மொபைல் வந்து ஒரு 24,000க்கு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதுவும் வந்து பெஸ்ட் டீல் தான். ஸோ ஆஃபரை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3,000 ப்ளஸ் ஒரு 1,000 கொடுக்குறாங்க. ஸோ 24,000க்கு பெஸ்ட்டு கேமரா மொபைலாக உங்களுக்கு கிடைக்கும். பர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து உங்களுக்கு இந்த பர்டிகுலர் ரியல்மி 12 ப்ரோ ப்ளஸில் ஸ்னாப்ட்ராகன் 7S Gen 2ன்னு இருக்குது. ஸோ இது வந்து பர்ஃபார்மன்ஸ் வைஸ் 7 Gen 3 விட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இருந்தாலும் கேமரா பார்த்தீங்கன்னா ஒரு டெலஃபோட்டோ லென்ஸ் ஒன்று இருக்குது. ஸோ அந்த டெலஃபோட்டோ லென்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு கேமரா வைஸ் சூப்பராக இருக்கும். என்னுடைய நண்பர் ஒருத்தர் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு இந்த மொபைலில். ஸோ உங்களுக்கு பெஸ்ட்டு கேமரா வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த செக்மெண்ட்டில் இது பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். பட் பர்ஃபார்மன்ஸ் முக்கியம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்னாப்ட்ராகன் 7S Gen 2 விட உங்களுக்கு ஸ்னாப்ட்ராகன் 7 Gen 3 ஸ்லைட்லி பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். சில பேருக்கு கேமராலாம் எனக்கு முக்கியம் இல்லை, பர்ஃபார்மன்ஸ் தான் முக்கியம், டாப் வேரியண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா போக்கோ X6 ப்ரோ பார்த்தீங்கன்னா உண்மையிலே ஒரு டாப் வேரியண்ட் மொபைல் தான். உங்களுக்கு 23,000க்கு ஃப்ளிப்கார்ட்டில் கிடைக்குது. 8 GB RAM 256 GB வேரியண்ட்டு. அதே மாதிரி போக்கோ F6 அதை விட பெட்டரான ஒரு ஸ்னாப்ட்ராகன் ப்ராசஸர் இருக்குது. ஸோ அதுவும் வந்து உங்களுக்கு 26,000 கிடைக்குது. ஸோ இந்த 2 மொபைலையும் நீங்கள் போக்கோ பிடிக்கும் அப்படின்னா செலக்ட் பண்ணலாம். விவோலே பார்த்தீங்கன்னா ஒரு V சீரியஸ் இதோட ப்ரீமியமாக இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 GB RAM 128 GB வேரியண்ட்டு விவோ V30 அப்படிங்கிற மொபைல் ஜஸ்ட்டு ஒரு 28,000க்கு ஆஃபரில் கொடுத்துட்ருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 29,000 இல்லை 30,000 கொஞ்சம் கம்மியாகவே கிடைக்குது. ஸோ எப்படி பார்த்தாலும் ஆஃபர் கொடுத்தாங்க அப்படின்னா 28,000ல் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்படி என்னெல்லாம் இதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த விவோ T3 ப்ரோவில் இருக்கக்கூடிய ஸ்னாப்ட்ராகன் 7 Gen 3 அப்படிங்கிற சேம் சிப்செட் தான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. நல்ல விஷயம். அதில் இருக்கிற மாதிரி 80 வாட் சார்ஜரும் உங்களுக்கு இதில் கொடுக்குறாங்க. பட் கேமரா பார்த்தீங்கன்னா 50 MP ப்ளஸ் 50 MPன்னு 2 ரியர் கேமரா அண்டு 50 MP செல்ஃபி கேமரா இருக்குது. ஸோ அதனால் இது கேமரா வைஸ் பார்த்தீங்கன்னா விவோ T3 ப்ரோவோட பல மடங்கு பெஸ்ட் அண்ட் பெட்டரான சாய்ஸாக இருக்கும். ஸோ என்ன ஒன்று உங்களுக்கு டியூல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட் மட்டும் கொடுக்க மாட்டாங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா இது பெஸ்ட்டு கேமரா மொபைலாக இருக்கும். V சீரீஸ் அப்படின்னும் போது ஆஃப்லைன் ஓரியன்டாக வரும். ஸோ அப்போ பில்டு குவாலிட்டி உங்களுக்கு ஆன்லைன் வேரியண்ட்டை விட ஆஃப்லைனில் காஸ்ட் வைஸ் அதிகமாக இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு பில்டு குவாலிட்டியும் தரமாக இருக்கும். ஸோ 24,000 போட்டு நீங்கள் விவோவில் T3 ப்ரோ அப்படிங்கிற 5G மொபைல் வாங்குறதுக்கு பதில் ஒரு 28,000 போட்டு
விவோவில் V30 அப்படிங்கிற 5G மொபைல் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டு கேமரா அண்ட் பெஸ்ட்டு பில்டு குவாலிட்டி கிடச்சிரும். அதே மாதிரி T சீரியஸோட V சீரியஸுக்கு வேல்யூ கொஞ்சம் அதிகம், ரீசேல் வேல்யூ அதிகம். அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு ஃபியூச்சர்ஸும் அதிகமாக இருக்குது அண்டு வேல்யூ ஃபார் மணி மொபைலாகவும் இருக்கும். பட் காஸ்ட் வைஸ் ஒரு 4000 ரூபா அதிகமாக தான் போகுது. இருந்தாலும் உங்களுக்கு டியூல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் மட்டும் உங்களுக்கு கட் ஆகும். அண்டு 5500 mAh பேட்டரியில் ஒரு 500 mAh பேட்டரி கம்மியாக இருக்கும். இருந்தாலும் பேட்டரி லைஃப் நல்லா இருக்குன்னு தான் யூசர் ரிவ்யூவில் போட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு விவோ T3 Pro அப்படிங்கிற 5G மொபைல் இல்லாமல் வேறு சாய்ஸஸ் எக்கச்சக்கமாக சொல்லிட்டோம். ஸோ சாம்சங் கேலக்ஸி S21 FE 5G மொபைல் 8GB RAM 256GB வேரியன்ட் 25,000க்கு அமேசானில் கிடைக்குது. அதே மாதிரி OnePlus Nord 4 பார்த்தீங்கன்னா 28,000க்கு இதுவும் அமேசானில் இருக்குது. ஸோ ரியல்மி GT 60 அப்படிங்கிற மொபைல் 8GB RAM 256GB வேரியன்ட் 29,000க்கு இப்போ கிடைக்குது. ஆஃபர் டைமில் 27க்கே கிடைக்கும். ஸோ விவோவோடைய சப் பிராண்ட் ஐக்யூவில் பார்த்தீங்கன்னா IQ Neo 9 Pro மொபைல் 33,000க்கு 128GB வேரியண்ட்டும் 35,000க்கு 256GB வேரியண்ட்டும் கிடைக்குது. அண்டு Huawei Honor 200 அப்படிங்கிற 5G மொபைல் 32,000க்கு இப்போ உங்களுக்கு அமேசானில் கிடைக்குது. இதுவும் Snapdragon 7 Gen 3 அப்படிங்கிற சிப்செட் தான். பட் இதில் டெலஃபோட்டோ லென்ஸ் இருக்குது. உங்களுக்கு ஒரு ப்ரீமியமான ஒரு ஃபீலிங்கில் மொபைல் கிடைக்கும். பட் இதில் சார்ஜர் டப்பாவில் இருக்க சாம்சங் மொபைல் மாதிரியே. ஸோ இப்போ பார்த்த எல்லாமே லேட்டஸ்ட் மொபைல் தான். பட் விவோ தான் வேணும்னு நினச்சிங்கன்னா விவோ T3 Pro பெஸ்ட் சாய்ஸ் தான். ஸோ லான்ச்சிங் ஆஃபர் ப்ரைஸ் ஓரளவுக்கு ரீசனபிளாக தான் இருக்குது. ஸோ உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் ஒரு 20,000லேருந்து 30,000ல் மொபைல் வாங்குறதா இருந்தால் எந்த பிராண்டில் என்ன மாடல் செலக்ட் பண்ணுவீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இல்லை வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸையும் ஷேர் பண்ணுங்கள் மொபைல் நேமை போட்டுட்டு. அவ்வளோதான் இந்த வீடியோ. பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் அன்லைக் பண்ணுங்கள். பட் எனக்கு இந்த பர்டிகுலர் போக்கோ X6 Pro பார்த்தீங்கன்னா உண்மையிலே ஒரு ஒர்த்தான ஒரு டீலாக தான் இருக்குது. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த போக்கோ X6 Pro வந்து எனக்கு ஒரு ப்ரீமியம் மொபைல் மாதிரியே தான் ஒரு ஃபீலிங் இருக்குது. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.